ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கலாம். கிழங்கு பெருசு பெருசாக இருந்தால் தான் கடையில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரைஸ் கிடைக்கும். இப்போது எல்லாத்தோட தோலையும் சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கோட தோல் ஒட்டாமல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. தோல் இருந்துச்சுன்னா இதோட டேஸ்ட் மாறிடும். இப்போது ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க. தென் அந்த ஸ்லைஸ் பண்ண பீஸை இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அன்ஈவன் ஃப்ரைஸ் வேணான்னா எட்ஜஸை கட் பண்ணிக்கோங்க. தென் இப்போது குட்டி குட்டியாக இதை கட் பண்ணிக்கிறோம். ஒரு கிழங்கை ஃப்ரைஸ் ஷேப்புக்கு கட் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஐஸ் வாட்டர் இருந்தால் ஐஸ் வாட்டரை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க. ஐஸ் வாட்டர் இல்லாதனால நான் இங்கே க்யூப்ஸ் போட்டு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ண இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி மொத்தமாக ஆட் பண்ண வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் கட் பண்ணி வச்சா ஒரு மாதிரி கருப்படிச்சிரும். அதனால் நான் ஒரு கிழங்கும் வெட்ட இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதோட ஸ்டார்ச்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹீட்டிங் பேனில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் ஆக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி உருளைக்கிழங்கு பீசஸ் மட்டும் தனியாக வடித்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு காட்டன் டவலில் இந்த ஃப்ரைஸ் எல்லாம் கொட்டி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட அந்த ஈரம் தெரியக்கூடாது. இந்த லெவலுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போது நல்லா ட்ரை ஆகிருக்கு. இந்த டைமில் இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். தென் இதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம். சும்மா எல்லா ஃப்ரைஸ்லேயும் ஒரு தின் லேயர் கோட்டிங் மாதிரி இருக்க மாதிரி ஆட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒன்று படுற மாதிரி ஆகணும். இந்த லெவலுக்கு கோட்டாகி வந்ததும் இதை இப்போது ஃப்ரை பண்ண ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த அளவு ஃப்ரைஸ் ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் மூழ்கி கிடக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃப்ரைஸ் முதல்ல போட்டு பார்க்கலாம். அதுலேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே மிச்சம் இருக்க ஃப்ரைஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 7 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே பொறுமையாக ஃப்ரை ஆகட்டும். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வெளியே கிறிஸ்பியாக இருக்காது. இருந்தாலும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். எல்லா ஃப்ரைஸையும் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா சூடு ஆறுற வரை வெளியே வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீசரில் 1 ஹவருக்கு ஃப்ரீஸ் ஆக வச்சுக்கலாம். இப்போது 1 ஹவர் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஃப்ரைஸை எடுத்து மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த டைமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரைஸ் ஒரு ப்ரௌனிஷ் எல்லோ கலர் ஆகிற வரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட பதத்துக்கு வரும். உள்ளே நல்லா க்ரீமியாகவும் வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி. அந்த ஹீட்டோட வெளில எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் சீசனிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பெரி பெரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் அது இல்லைன்னா சில்லி பவுடர் இல்லைனா பெப்பர் பவுடர் இல்லைனா சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சீசனிங்கே வேணான்னா வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியும் இதை அப்படியே கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.